சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதுவாக இருந்தாலும் யோசித்து தான் செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு காரியத்தை யோசிக்காமல் செய்துவிட்டாய். பார்த்தியா, இதனால் தானே இவ்வளவு பிரச்சனைகளையும் நீ சந்திக்கப் போகிறாய். நீ ஒரு தவறை பற்றி இன்னொருவரிடம் நீ சொன்னாய், ஆனால் நம்பிக்கையாக சொன்னாய். ஆனால் அவர் இப்பொழுது யாரை பற்றி நீ பேசினாயோ அவரிடமே சொல்லிவிட்டார். சீக்கிரமாகவே ஒருவரை பற்றி பேசுவது தவறு. அதை ஒருவரிடம் போய் இன்னொருவரிடம் சொல்லும் பொழுது ஒன்றுக்கு இரண்டாகத்தான் போகுமே தவிர நீ எதை நல்லது பேசினாயோ அது எல்லாம் போகாது. நீ பேசாத வார்த்தைகள் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். நீ தப்பிக்க ஒரே வழி ஒன்றே ஒன்றுதான். என்னை பற்றி ஏன் இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பேசினீர்கள் என்று கேட்டால் நீ சொல்வது ஒன்றுதான். நான் உங்களை பற்றி எதுவுமே பேசவில்லை என்று சொல்வது ஒன்று மட்டும்தான். நீ நினைக்கலாம், சாயப்பாவே என்னை பொய் சொல்கிறாரா என்று. நீ பேசியதே தவறு. என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். மற்றவரை பற்றிய எண்ணம் எந்த ஒரு சூழலிலும் தவறோ இல்லை, சரியோ பேசக்கூடாது. அதற்கான தண்டனையே உன்னிடம் வரும். அதற்காகத்தான் சொல்கிறேன். ஆம், நாம் இப்பொழுது உன்னை பற்றி சொன்னாலும் உனக்கு தண்டனை தான். இல்லை, நான் உங்களை பற்றி பேசவில்லை என்று சொன்னாலும் கர்மா தான். ஆக மொத்தம் இது ஒரு கர்மாதான். அதனால் தான் சொல்கிறேன், யாரை பற்றியும் யாரிடமும் எந்த ஒரு பேச்சையும் பேசாமல் இருப்பது நல்லது என்று. இப்பொழுது வேண்டுமானால் நீ இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்கத்தான் நான் இந்த வழி சொல்கிறேன். நான் பேசவே இல்லை என்று வார்த்தையை நீ சொல்லிவிடு. அதற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் உன்னிடம் வராது. இதற்கு பிறகு நீ ஒரு தவறை பற்றி இன்னொருவரிடம் இல்லை, உன்னை பற்றி மற்றவரிடம் இல்லை, மற்றவர் கஷ்டத்தை பற்றி நீ கேட்பதும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை என்பது தனி, மற்றவரின் வாழ்க்கை என்பது தனி. உனக்கு என்னை நீ வணங்குகிறாய். நீ என்னை வணங்கும் பொழுது பொய்யோ தேவையில்லாமல் பேசுவதோ எதுவுமே செய்யக்கூடாது என்று தான் என்னுடைய பேச்சே. நீ பேசியது எல்லாம் போதும். இந்த நிமிடத்துடன் மற்றவற்றை பற்றி பேசுவதை நிறுத்திவிடு. இதுவரை பேசியது எல்லாம் போதும். யாரை நம்புவது எல்லாம் போதும். இனி உன்னுடைய வாழ்க்கையை பார், குடும்பத்தை பார், நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.